மாடு மற்றும் புலி எதிர்பாராத நட்பின் கதை. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வயதான புலி வசித்து வந்தது. ஒருநாள் அந்த புலி காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு மாட்டைக் கண்டது. மாடு தனியாக இருந்ததால் புலி அதை வேட்டையாட முடிவு செய்தது. ஆனால் அந்த மாடு புத்திசாலித்தனமாக இருந்தது. புலி தன்னை நோக்கி வரும்போது மாடு தன்னுடைய வீட்டில் இருக்கும் வலிமையான நாய்களிடம் இருந்துதான் வந்ததாக புலிக்கு பொய் சொன்னது. மேலும் தன்னிடம் ஏராளமான பொருட்கள் இருப்பதாகவும் தனக்கு உதவி செய்தால் அந்த பொருட்களை புலிக்கு கொடுப்பதாகவும் கூறியது. புலிமாட்டின் வார்த்தைகளை நம்பி அதை வேட்டையாடாமல் விட்டுவிட்டது. அடுத்த நாள் கனமழை பெய்ததால் மாட்டின் வீடு வெள்ளத்தில் மூழ்கியது. மாடு தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள புலியிடம் தஞ்சமடைந்தது. புலி மாட்டிற்கு உதவ முடிவு செய்து அதற்கு தங்குமிடம் மற்றும் உணவு அளித்தது. மாடு புலியின் கருணைக்கு மிகவும் நன்றியுள்ளதாக இருந்தது. இருவரும் நண்பர்களாக மாறினர். பின்னர் மாடு தனது வீட்டை சீரமைத்து மீண்டும் அங்கு சென்றது. ஆனால் அது புலியை மறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் மாடு புலிக்கு பழங்களை கொடுத்துச் சென்றது. புலிக்கும் மாட்டிற்கும் இடையேயான நட்பு வலுவாக இருந்தது. இந்த கதை நம்முடைய அறிவு மற்றும் தயாள குணம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகிறது. கதையின் சில முக்கிய அம்சங்கள்: புலி மற்றும் மாட்டின் நட்பு. புலி மற்றும் மாட்டிற்கு இடையேயான எதிர்பாராத நட்பு கதையின் முக்கிய அம்சமாகும். மாட்டின் புத்திசாலித்தனம். புலி தன்னை வேட்டையாடாமல் இருக்க மாடு புத்திசாலித்தனமாக பொய் சொல்வது கதையை சுவாரஸ்யமாக்குகிறது. தயாளத்தின் முக்கியத்துவம். புலி மாட்டிற்கு உதவுவதும் மாடு புலிக்கு பழம் கொடுத்து உதவுவதும் கதையின் நல்ல பாடத்தை உணர்த்துகிறது. நட்பின் சக்தி. இந்த கதை நட்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதையும் கடினமான சூழ்நிலைகளில் நண்பர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் உதவ முடியும் என்பதையும் காட்டுகிறது. இந்த கதை குழந்தைகளுக்கு ஏற்றது மற்றும் அவர்களுக்கு நட்பு, தயாளம் மற்றும் புத்திசாலித்தனத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது.